வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நான் இது கீஷாட்டில் ரெண்டர் பண்ணி எடுத்த ஒரு இமேஜ் ஒன்று. பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டை நான் வேறையாக போட்டுருக்கு. இந்த ஷாக்கை வந்து நான் 3D ஆப்ஜெக்டாக ரெண்டர் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஆட் பண்ணி லைட்டிங் வேறையாக நான் கொடுத்து இதை வந்து நான் வேறையாக ரெண்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த இமேஜை நான் எப்படி ரெண்டர் பண்ண போகிறோன்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து அடுத்தடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இதே ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3D ஆப்ஜெக்ட், இந்த மெகலடான் ஆப்ஜெக்ட் வந்து நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் பேக்கேஜும் போட்டிருப்பேன், இந்த இமேஜ் எல்லாம் சேர்த்து இந்த இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து நான் போட்டிருப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு சோர்ஸ் ஃபைல் கூட நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் கீஷாட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நான் அந்த 3D ஆப்ஜெக்டை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. சைஸை கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு இந்த ஷேடோ வந்து அவசியம் இல்லை, சாரி, ஷேடோ வந்து நான் என்வரான்மெண்ட்டுக்கு போயிட்டு கிரவுண்ட் ஷேடோவை நான் அன்டிக் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன பிரேக் கொண்டு இருக்கும். அந்த 3D ஆப்ஜெக்டில் உள்ள சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று, நான் அதை ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் நார்மல்ஸ்னு கிளிக் பண்ணுறேன். அதில் கால்குலேட் வெர்டெக்ஸ் அப்ளை கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் கிளியராக இருக்கும். அடுத்து நான் வந்து மெட்டீரியலில் இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் சீனில் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு டிவைட் பண்ணியிருக்கு, இது மெயின் பாடி அப்படின்னு அவங்க டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மெயின் பாடிக்கு நான் எப்படி ஸ்ட்ரக்சரை இன்சர்ட் பண்ண போகிறேன்னு பார்க்குறேன். இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, நான் இதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணால் இப்படி ஒரு அந்த மெட்டீரியல் எடிட் மெட்டீரியலில் மெனு வந்துடும். இதில் நாங்கள் அந்த மெட்டீரியல் டைப்பில் வந்து ட்ரான்ஸ்லூசன்ட்ன்ற மெட்டீரியல் நான் கிளிக் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஷ், ஒரு ஃப்ளஷில் உள்ள எஃபெக்ட் ஒன்று காட்டும். இதில் வச்சு நாங்கள் இந்த ரஃப்னஸுக்கு வந்து நான் 1ன்னு டைப் பண்ணுறேன், 0.5. அடுத்து வந்து டெக்ஸ்சர் கிளிக் பண்ணுறேன். டெக்ஸ்சர் இதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்க லிங்க்கில் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தீங்கன்னா இருக்கும். இந்த பாடின்றோட கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இன்சர்ட் ஆகியிருக்கு, ஆனால் இது வந்து ஈவனாக இல்லை, சரியாக செட் ஆகலை, மேப்பிங் சரியாகலை. அப்போ மேப்பிங் டைப்னு உள்ள பாக்ஸுன்னு இருக்குது தானே, அதை நாங்கள் யூஏ மாற்றுறோம். யூஏ மாற்றினீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்மளோட மேப்பிங் வந்து சரியாக செட் ஆயிரும். அடுத்து வந்து நாங்கள் இது கலர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அப்போ ஆல்ரெடி இது ஃப்ளஷ் டைப்பில் தான் இருக்குது, ஆனாலும் அந்த ஃப்ளஷில் சில பம்ப் செட் பண்ணணும், பம்ப் ஒன்று போடணும். அதுக்கு நாங்கள் பம்பில் கிளிக் பண்ணுறோம். பம்ப்னு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணுறேன். பம்பும் செட் ஆயிடுச்சு. பம்பில் வந்து கீழே பம்ப் கிளிக் பண்ணிங்கன்னா 1ன்னு இருக்கும். நான் கொஞ்சம் பம்பை கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். அடுத்து வந்து நாங்கள்
ஷார்க் அந்த கம் ஏரியா இருக்குது. அதுக்கு நான் கிளிக் பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். அதோட மெட்டீரியல் நான் பிளாஸ்டிக் மாற்றுறேன். பிளாஸ்டிக் மாற்றிட்டு டெக்ஸ்சர் இருக்குது, அதில் கிளிக் பண்ணுறேன். டிஃப்யூஸ்னு உள்ளதில் நான் வந்து இந்த இமேஜை இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அப்ளை இருக்குது. அதில் நாங்கள் இந்த மேப்பிங் உள்ளதை நாங்கள் யூவி அப்பே மாற்றணும், அப்போ தான் அது சரியாக செட் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைன் ஆகிற மாதிரி ஒரு லுக் ஒன்று காட்டுது. அது ஏன்னா நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறேன். இந்த ரஃப்னஸை கொஞ்சம் நான் கொடுக்குறேன். இப்போ நார்மலாக அது ஒரு ஃப்ளஷ் லுக்குக்கு போயிடும். ரெண்டாவது வந்து ஐபால்ஸ் லாஸ்ட்டாக பார்ப்போம். இந்த ஜாஸ் இருக்குது, ஜாஸ் கிளிக் பண்ணுறேன். சேம் மெத்தட் தான், நான் அதுக்கு பிளாஸ்டிக் கொடுக்குறேன். ரஃப்னஸ் வந்து நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன். டெக்ஸ்சர்ஸில் வந்து நான் கொஞ்சம் அது ஒரு கரையான மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் யூவி மேப்பிங் டைப்பில் யூவி கொடுத்துறேன். அதிலே பம்ப் இருக்குது, கிளிக் பண்ணுறேன், பம்ப் கொடுக்கணும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த ஐபால்ஸ் கிளிக் பண்ணுறேன். சேம் ஐபால்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், ஒரு கிளாஸ் லுக் ஒன்று கொடுக்க போகிறோம். கிளாஸ் லுக் அதிலே ரிஃப்ளெக்டை கொஞ்சம் நான் குறைக்கிறேன். அதில் நான் டெக்ஸ்சரை கிளிக் பண்ணுறேன். கலருக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஐ கலர். இதில் யூவி கொடுக்குறேன். ரெண்டாவது இது பம்ப். ஓகே, நாங்கள் இப்போ பேக்ரவுண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் இங்கே என்வாயர்மெண்ட்டில் கிளிக் பண்ணுறேன், பேக் பிளேட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி வச்சுருக்க இமேஜை நான் இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இப்படி ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். அடுத்து வந்து நான் ஒரு லைட் ஒன்று மேலேருந்து, இந்த லைட் வந்து இந்த ஷாக்கில் படுற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மெட்டீரியல் ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். எடிட் அட் ஜியோமெட்ரி, அதில் ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பியரை நான் என்ன போட்டுக்கிறேன். அதே மாதிரி திருப்பி ஓகே கொடுக்குறேன். நான் மெட்டீரியலுக்கு போகிறேன். லைட், நான் ஸ்பாட் லைட் ஒன்று நான் செலக்ட் பண்ண போகிறோம். நான் இந்த ஸ்பாட் லைட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்பாட் லைட் 60 டிகிரி சொல்லி இதை நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் லைட்டில் உள்ள பேட்டர்ன் வந்து இந்த ஷாக்கில் படுற மாதிரி இருக்குது. நான் அந்த ஸ்பாட் லைட்டை ஒரு சின்ன ஒரு எங்களுக்கு இவ்வளோ தேவையில்ல, ஒரு 40. ஓகே, இந்த ஆங்கிளை நான் கொஞ்சம் கூட்டுறேன். அடுத்து இந்த கலர் உள்ள ஏரியாவுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி இந்த இமேஜ் தான் இருக்குது. இந்த இமேஜை நான் மாற்ற போகிறேன். கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் இந்த கலரை நான் கொடுக்குறேன். இப்படி நான் வைக்கிறேன். அடுத்து வந்து நான் இதை பார்த்தோன்னா ஒரு தண்ணியில் உள்ள மாதிரி இல்லை, ஒரு சும்மா ஜஸ்ட்டு இமேஜ் ஒன்று கட் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறோம். ஒரு திருப்பி நான் ஒரு ஸ்பியர் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்பியர் வந்து நான் பெரிய ஒரு இந்த அளவு வச்சுக்கோ. நான் அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதை நாங்கள் வேறு மாதிரி கொண்டு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா லிக்யூட்ஸ்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதில் இந்த க்ளவுடி ப்ளூ லகூன் காக்டெயில்னு உள்ளதை கிளிக் பண்ணுறேன். நான் அந்த இடத்துக்கு போடுறேன். இது வந்து ஒரு லிக்யூட் ஃபில் பண்ண ஒரு ஸ்பியர் ஒன்று. இப்போ அதை வந்து நான் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவு நான் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரை வந்து நாங்கள் கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இது 1000 கொடுக்குறோம். ரிஃப்ளெக்ட் உள்ளது 1 கொடுக்குறோம். இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட ஸ்பாட்ஸ் வந்து இதில் ஃபில் ஆன மாதிரி நமக்கு ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். நம்ம வந்து அந்த போட்டு அந்த அது இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் இப்படி பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் போட்டேன்னு சொன்னால் ஒரு வாட்டர் தண்ணி உள்ளுக்கு ஃபிஷ் இருக்கிற மாதிரி ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை ரெண்டர் பண்ணோம். கிளிக் பண்ணுறேன். ஜேபிஜி வைக்கணும், இதை வைக்கிறேன். நான் வந்து லொக்கேஷன் இதே வச்சுட்டு நான் வந்து ரெண்டர் கொடுக்குறேன். ஓகே, இது ரெண்டர் ஆகுது. ரெண்டர் ஆகி முடித்தோன்னே ரெண்டர் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி லுக்குன்னு நான் பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.